ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் விட்டு கடலப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுக்கணும். செம்ம டேஸ்டியான சட்னி. நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி மூணுத்துக்குமே சாப்பிட்லாம். அடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், அதையும் அது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், பச்சை மிளகாய் வெடிக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இல்லை கீரி போடுறதா போட்டுக்கோங்க. பாருங்கள். அப்புறம் தக்காளி, வெங்காயம் அதுக்கு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் காஞ்ச மிளகா வேணுனாலும் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட பச்சை மிளகா தான் இருக்குன்றதுனால நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அடுத்து வானலில் பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். தாளிப்புக்காக இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து உளுத்தப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, அது நல்லா பொன்னிறமாக வறுவலாகட்டும். அடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சுருக்கேன், அதையும் போட்டு அந்த அரைச்சி வச்சுருக்க சட்னியை எடுத்து அதில் ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். தாளிப்பு முடிஞ்சோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சட்னி எடுத்து ஊற்றி கிண்டிக்கோங்க. ஓகே, டேஸ்ட்